100 வாங்கிட்டு 50 அவங்களுக்கு தேவைக்கு போகணும். ஒன்றும் கொஞ்சம் கொடுங்க. இது காமிச்சுக்கலாம். வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி பெயிண்டிங் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்துக்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களே பார்த்து நம்ம வீட்டுக்கிட்டே சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்க வந்து வேலை வந்து காலையில் ஆரம்பித்தா ஃபுல்லாக நிற்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு அந்த நிறையா தொட்டுக்கிற இல்லாமல் ஊறுகாய் தொட்டு சாப்பிட போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதோடு நம்ம போய் உடனே நம்ம கம்பெனியில் போய் கருவாடு எடுத்துகிட்டு வந்து உங்காதுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கருவாடை ரெடி பண்ணி தந்துடுறேன். இந்த நெத்திலி கருவாடை ரொம்ப ஈஸியாக சமைக்கிற முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. மரியாதை எடுத்து இதை பச்சையில் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னா சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சும்மா சாப்பிட்றதுக்கு சமைச்சு அந்த வெறும் பட்டை மிளகா போட்டு சமைச்சாலே அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்ப்போம். இதே மாதிரி உங்களுக்கு கருவாடு வேணும்னா நான் கான்டாக்ட் நம்பர் போடுறேன். அந்த நம்பரில் நீங்கள் ஆர்டரும் எனக்கு வாங்கிக்கலாம். நெத்திலி கருவாடும் சரி, மெயினாக பற்ற கருவாடு. இன்றைக்கி பற்ற கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. நம்ம நீயா நானாவில் பற்ற கருவாடை பற்றி பேசுனதில் அது வேணும்னாலும் சொல்லி நீங்கள் வாங்கிக்கிடலாம். பாருங்க, அண்ணன் இதில் தான் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாளில் சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சுன்னா இப்போ வந்து தொட்டுக்கிற மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆமா, கொதிக்குதா தண்ணி? பாருங்க, நல்லா எடுத்துக்கிட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் மோட்டரை போட்டு தண்ணியை போட்டுருவோம். சுடு தண்ணி இருக்கும் பஸ் அடிக்க வர்றது. கிணத்து தண்ணினால அப்படியே அப்படி நல்லா நம்ம அப்படியே நெத்திலி வந்து நல்லா அலசி எப்படி மண்டபம்லாம் மேந்துக்கிட்டு கிடக்கு. இந்த மீன் உயிரோட தண்ணியில் இருக்கும்போது உங்களுக்கு மண்டை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இப்படி மண்டையை க்ளீன் பண்ணிக்கிறீங்க. நமக்கு வந்து மண்டை பிடிக்கும், ஆனால் இவங்களுக்கு எப்படின்னு தெரில. அதனால் நம்ம மண்டையை க்ளீன் பண்ணியே சமைச்சு கொடுத்துருவோம். அப்படியே லைட்டாக அப்படியே நெத்திலியை அப்படியே நினைக்கிறோம். நான் பண்ணிக்க அப்படியே குடல் ஆஞ்ச நெத்திலி இன்னொரு ஆட்டை அலசிக்கிறோம். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஏன்னா அண்ணன் எல்லாமே இங்கே வாங்கி வச்சுருக்காங்க, பாக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எண்ணெயை நல்லா ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கடுகை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். இப்போ வந்துக்கிட்டு நம்ம நெத்திலியை போட்டுருவோம், ஆஞ்சு வச்சதை. உங்களுக்கு நிறைய போட தேவையில்லை. தீ புரைக்கணும், அதுதான் வேகும். பாருங்க, அப்படியே சூப்பராக வந்துட்டுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படியே ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு 4-5 ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாருங்கண்ணே, எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்கும். சோத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். நெத்திலி கருவாடில் இதான் ஒன்று சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். கஞ்சிக்கு இதே ஒரு டேஸ்ட்டு கூட இருக்கு. நீங்கள் இறக்குறா இதே போதும். இந்த இறக்கும் சொல்லும்போது தான் அதிக தீ பற்ற வைக்கும். உங்களுக்கு வித்தியாசமான ஆகுது. சவுண்ட் கொடுங்க. குழம்பு, மீன் குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ. தமிழ் தெரியுமா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுமான்றது முதல்ல.
தோடா 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 தோடா. எப்படி இருக்கு சொல்லுங்கண்ணே கருவாடு? அவசர கருவாடு சூப்பராக இருக்கு கருவாடு. அவசரமாக செஞ்சாலும் அழகா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹிந்திக்காரங்களுக்கு அப்பமா அவங்க என்ன சொல்லுவாங்க? இவர் தான் தலைவர், வேற லெவல். எப்படி இருக்கு? ஓ சூப்பர். தமிழ் தெரியுது, எப்படி இருக்குன்னு கேட்டா சூப்பர். பேச மட்டும் தெரியாது, சொன்னா புரியும். தால் பாத் மோசடி கருவாடு, கருவாடு, நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு சொல்லுங்க. கருவாடு, கருவாடு, கருவாடு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு, நெத்திலி கருவாடு. மீன் குழம்பு, நெத்திலி குழம்பு. வேற லெவலில் பேசுறாங்க. அண்ணன் தான் சூப்பரா பேசுவாங்க. சொல்லுங்கண்ணே. சூப்பர் இருக்கு. சூப்பரா இருக்கா? நெத்திலி கருவாடு, நெத்திலி கருவாடு. கருவாடு சூப்பர். இருக்கு இல்லையா? அண்ணன் ஒரு ஆள் தான் தமிழ் பேசுறாங்க. என்னன்னா நீங்க தான் தமிழ் பேசுவீங்க. இவங்களுக்கும் தெரியாது தமிழ். புதுசா இருந்தனால 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. இங்க வந்து 2 மாசம் ஆச்சு. 10-5 வருஷம் ஆச்சு. நீங்க 10 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். 15 வருஷம். ஃபேமிலி எல்லாமே இங்க இல்லையா? ஒரே ஆள் தான். இப்போ ஃபேமிலி வரீங்க, குடும்பம் இல்லையா உங்களுக்கு? இல்லையா, ஒரே ஆள் தான் இங்க. ஃபேமிலி ஊர்ல இருக்கா? ஊர்ல இருக்கு. 15 வருஷமா இங்க இருக்கீங்க. ஆமா. உழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு போயிட்டு வரேன். வருஷத்துக்கு ஒரு தான் போயிட்டு வருவீங்களா? நல்லா கெட்ட பணம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருதா? சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் கொடுக்கணும்ல. போன் பே இங்க இருந்து அந்தனி நேத்து சீட்டு கட்டுறதுக்கு ஜிபேல போட்டு விட்டு காசு. சீட்டு கட்டுறதுக்கு யாரு தம்பி ஓட்டுறானா? இல்ல, வீட்லயே இருக்கவங்க. இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அண்ணன் தான் இந்த பெயிண்டிங் நம்ம வீட்டுக்கான டெண்டர் எடுத்திருக்காங்க. என்னண்ணா? உங்க கம்பெனி பேரு? டிகே பெயிண்டிங் ஒர்க். ஆமாம் அண்ணே, சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வீட்டுக்கு கூட்டுறேன். அது ஃபினிஷிங்காக வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்கும். இப்போ காட்டக்கூடாது, ஃபினிஷிங் வரும்போது தான் காட்டணும்ண்ணா. அப்போ தான் அழகாக இருக்கும். அண்ணே வந்து கடைசி ஃபினிஷிங் சூப்பராக முடிச்சு சாவியை அழகாக கையில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், காட்டிட்டாங்க. அதை சொல்லும்போது என்னமோ என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் வேலையை பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு திருப்தி வருது. ஆனால் இதில் இவங்களுடைய வேலையிலையுமே அவங்களே சோறு சமைச்சு சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டுக்கு இது வரைக்கும் வேலை பார்த்ததுலேயே இவங்கள தான் இடத்துல இருந்து சமைச்சு சாப்பிட்றத பார்த்துருக்கேன். என்னென்ன எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணிடுவீங்களா? போய் சமைச்சு வேலை செய்கிற மாதிரி போனால் இந்த மாதிரி எப்படி பண்ணிடுவீங்கண்ணா?